என்ன இது? மாமாவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பாரு? ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காரு. அப்பதான் அம்மாவோட நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. மாமா அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து போயிருக்காரா? ஏன் அவரு தலைமறைவா இருக்கணும்? ஏதோ தப்பா இருக்கு. முதல்ல மாமாவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை கண்டுபிடிக்கிறேன். இந்திரா, வாமா சாப்பிடலாம். இல்ல சித்தி, எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹலோ, அது சித்தப்பாவுக்கு தானே தெரியும். நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேனே. ஆமா, அத பத்திலாம் நான் இன்னும் எதுவும் டிசைட் பண்ணல. நான் வைக்கிறேன். சரி. இந்திராமா, யார் போன்ல? ஆபீஸ்ல இருந்து தான் சித்தப்பா கால் பண்ணியிருந்தாங்க. ஓ, லாஸ்ட் மந்த் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் கிட்ட கான்செப்ட் கேட்டிருந்தோம்ல. ஆமா. அது வந்துருச்சாம். அதை என்ன பார்த்து ஓகே பண்ண சொன்னாங்க. நான் தான் நீங்க பாத்துப்பீங்கன்னு சொன்னேன். அதை தான் போன்ல சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா இந்திரா, இன்னும் என் மேல இருக்கிற கோவம் போகலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தப்பா. ஏன் இப்படி கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஆபீஸ்க்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சித்தப்பா, நான் அந்த மீனிங்ல சொல்லல. இடையில நான் அதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அவேவா போயிட்டேன். அதனால அதுல இருந்து நான் மென்டலா ரெக்கவர் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அக்கா, இப்படி வீட்லயே இருந்த அப்படிக்கா? இன்னைக்காவது வாக்கா, ஆபீஸ் போலாம். இல்லடா, இன்னைக்கு என்னால முடியாது. நாளைக்கு வேணா யோசிக்கிறேன். சரிம்மா, ஓ இஷ்டம். என்னத்த, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் உதயா. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். என்ன பாட்டி, இப்பதான் எங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? நம்ம கபிலன் கல்யாணத்துக்கு கூட நீங்க வரவே இல்ல. நல்ல வேலை வரல. என்ன பண்றதுமா, வேலை அப்படி இருந்துச்சு. அதான் இப்ப வந்திருக்கேன்ல. சரி. ஆமா, உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா பாட்டி? இப்ப தூங்கிட்டு இருக்கா அவ. நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அதான் டயர்ட்ல இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கா. பாட்டி, இன்னொரு விஷயம். நேத்து நம்ம பொண்ணுக்கு ஒரு இடத்துல சம்பந்தம் பார்த்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. என்னம்மா சொல்ற? வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்ததா சொன்ன, ஆனா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டதா சொல்ற? அது என்னன்னா, வேற ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு தான் நாங்க போனோம். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோண்டு சின்ன பொண்ணா பார்த்தது இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? பாட்டி, இந்த சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சதுக்கு காரணமே அயலி தான். ஏண்டி, அங்க ஒருத்தி தனியா சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா போன நோண்டிட்டு உக்காந்துருக்க? போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. வழக்கமா இங்க அவ தான் சமைப்பா. அதத்தான் பண்ணிட்டு இருக்கா. ஓ, அவ சமைச்சா அவ தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? மேடம் பார்க்க மாட்டீங்களோ? நீ இந்த வீட்டு மருமக தானே, உன் வீட்டு வேலைய நீ பார்க்க மாட்டியா? போ, அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணு. இத பாருங்க ரித்திகா. சின்னம்மா, அது ரித்திகாக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து பழக்கம் இல்ல. பாவம், செல்லமாவே வளர்ந்துட்டா. சரி, இருந்துட்டு போட்டும். அதுக்காக கடைசி வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யாமலே இருந்துருவாளா? சமைக்க கத்துக்கிறது இப்பெல்லாம் சாதாரணம் ஆயிடுச்சு. இப்ப சில இடங்கள்ல ஆம்பளை பசங்க அவங்களே சமைச்சு சாப்பிடுறாங்க. பொண்ணுங்க தான் சமைக்கணும்னு சொல்றதுதான் தப்பு. பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறது அத்தியாவசியம். அவ தனியா சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கால,
இவளை போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லு. ரித்திகா நீ வா. வாங்குறல. இன்னும் 1 மணி நேரத்துல எல்லாரும் சாப்பிடணும். வேகமா வேலையை செய். கிழவி எங்க இருந்து திடீர்னு வந்துச்சோ தெரியல. அன்னைக்கு அந்த அகிலாண்டேஸ்வரி, இன்னைக்கு இந்த கிழவி. இருடி, என் புருஷன் வரட்டும், உன்னை நான் பேசிக்கிறேன். என்னடா அது அதிசயமா இருக்கு. ரித்திகா வேலை பார்க்கறா. வெங்காயத்தை இப்படிதான் வெட்டுவாங்களா? ஒழுங்கா வெட்டு. ஓ, இதான் விஷயமா? இப்போ நான் போனா என்கிட்ட ஏதாவது சொல்லுவா. என்னால் பாட்டி எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் இவன் நம்ம மேலே கோவப்படுவா. பாட்டி என்ன பாட்டி, வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே மாட்டேறீங்க. என் செல்லம், உன்னை எப்படிடா கண்டுக்காம இருப்பேன்? அதானே. வீட்டுக்கு வந்ததும் எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருந்தேன். உன் தங்கச்சிக்கு நிச்சயம் ஆனதை சொன்னாங்களா? அதான் உன்னை சரியா கவனிக்க முடியல. இவ்வளவு பக்குவமா சமைச்சா உன் புருஷன் உன்னை விட்டு எப்படி போவான்? கபிலா, இந்தா தண்ணி குடி. தண்ணி குடி. ஏய், தண்ணிய குடிடா. ஏன்பா, உன்னை பத்தி மறைமுகமா பேசினாதானே பொறையேறும். நான் உன்னை கண்ணு முன்னால வச்சுதானே பேசுறேன். அப்புறம் ஏன் பொறையேறுது? தெரியல பாட்டி, திடீர்னு பொறையேறிடுச்சு. ஆனா உங்க ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி. ஆமா, நீங்க 2 பேரும் லவ் மேரேஜா இல்ல வீட்ல தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இல்ல, லவ் மேரேஜ் தான் பாட்டி. ம், இவங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. அதான் இவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்ன பண்றது? இன்னமும் அப்படி சில பெத்தவங்க இருக்கதான் செய்யறாங்க. காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும். ஐலி, கொஞ்சம் ரசம் போடுமா. நீ தாலி கட்டிக்கிட்டத பார்த்ததும் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அதுக்குள்ள அங்க இருந்த கூட்டத்துல காணாம போயிட்ட நீ. பாட்டி, நீங்க பேசுறது ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. இந்த தாலி ஐலி கழுத்துல நான் கட்டினது. இது எங்க கூட இருந்த எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏய், என்ன 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா?